ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி ரெசிபிஸ் இன் தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பாஸ்மதி அரிசி வச்சு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் பிரியாணி ரொம்பவுமே ஈஸியான மெத்தடில், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குலையாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பில் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு 1 கிலோ சிக்கன் வந்து நான் எடுத்திருக்கேன். சிக்கனை மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இதில் தயிர் சேர்த்திக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூடயே மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தயிர் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்திக்கிறேன். இதுக்கு வந்து தயிர் மட்டுமே போதுமானது. தயிர் சேர்த்து நம்ம ஊற வைக்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறி வரட்டும். இப்போ இது கூடயே நம்ம அரிசியும் ஊற வச்சிடலாம். அரிசி வந்து 4 கிளாஸ் அளவு அரிசி எடுத்துக்கிறேன். அரிசி வந்து 3/4 கிலோ அளவு வந்து நான் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கனுக்கு ஈக்குவலாக கூட நீங்கள் வந்து அரிசி எடுத்துக்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியில் தண்ணி சேர்த்திட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நல்லா க்ளீன் வாட்டராக வர்ற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அரிசி வந்து மெதுவாக அழுத்தம் கொடுத்து அரிசி உடஞ்சிடாமல் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா க்ளீன் வாட்டராக வர்ற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊறி வரட்டும். அரிசி சிக்கன் ரெண்டுமே ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கரில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்திக்கோங்க, அப்போ தான் பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம 2 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலையை கிள்ளிட்டு சேர்த்திக்கோங்க. இது கூடயே 2 நட்சத்திரப்பூ, 2 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இது ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கோங்க, வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு 3 கிராம்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. கிராம்பு வந்து ஏன் நம்ம இப்போ சேர்த்துறோம் அப்படின்னா எண்ணெயில் டேரெக்டாக சேர்த்தும் போது வெடிக்கும். ஸோ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துறதுக்கப்புறம் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா முருகலாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி சேர்த்திக்கலாம். நான் இப்போ சொல்கிற அளவுகள் எல்லாமே 3/4 கிலோ அளவுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த தக்காளி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்தி வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ இந்த தக்காளி நல்லா கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு இப்போ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்திக்கலாம். இந்த டைமில் ஏன் தண்ணி சேர்த்திக்கிறோம் அப்படின்னா கிரேவி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம மசாலா எல்லாமே சேர்த்தும் போது கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் வரும். ஸோ லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. அது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மறுபடியும் பார்த்துட்டிங்கன்னா கிரேவி ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா மல்லித்தலை சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்திக்கலாம். சிக்கன் சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்திட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி அடி பிடிக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்துட்டு இருக்குது. சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட நீங்கள் சிக்கனை வேக வச்சுக்கிறனா வேக வச்சுக்கலாம். இப்போ அடி பிடிக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாம்.
1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி வந்து சரியாக இருக்கும். சிக்கன்லேயே வந்து தண்ணி விட்டு வேகிறதுனால அதுலேயே தண்ணி இருக்குது. ஸோ நான் 1 டம்ளர் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு 4 கிளாஸ் வந்து அரிசி சேர்த்திருக்கேன். ஸோ 6 கிளாஸ் வந்து தண்ணி சேர்க்கணும். நான் வந்து 5 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்திக்கிறேன். ஏன்னா சிக்கன்லேயே வந்து தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நான் 1 கிளாஸ் தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு 5 கிளாஸ் மட்டும் நான் சேர்த்திக்கிறேன். இதுவே சீரக சம்பா அரிசியாக இருந்தாலும் 1.5 கிளாஸ் தண்ணி தான் அளவு. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். அரிசியில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்திக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்திக்கோங்க. இப்போ அது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. இப்போ அவ்வளோதான். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஒரு 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ரொம்பவுமே ஈஸியான மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக அரிசி எதுவும் உடையாமல் ஜென்டலாக கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணி பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள் மெத்தடு தான். அதே சமயம் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி சொன்ன அளவுகள் எல்லாமே 3/4 கிலோ அளவுக்கு. நீங்கள் 1 கிலோ அப்படின்னா இது கூட கொஞ்சம் அளவுகள் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். பிரியாணி பாருங்கள் குழையாமல் உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி பாஸ்மதி அரிசி செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பிராண்டடாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.